you friends, that was awesome. Now we are going to watch a Tamil drama. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்கும் இன்றைய வாழ்வில் அலைபேசியின் அலப்பறைகளையும் அலைபேசியே இல்லாத அந்த கால அமைதியையும் சிரிப்பும் சிந்தனையும் தூண்டக்கூடிய நாடகம் இதோ உங்கள் முன்னால். இதோ பக்கத்துல வந்துருக்கேன் நண்பா. வா வா, டைம் வேற ஆச்சு, இன்னி பஞ்சாயத்து தலைவர் ஆளை காணோம். நாட்டாமையெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் ஒரு பாட்டை போட்டாதான் வருவேன்னு அடம் பிடிக்கிறாரு. என்னப்பா பாட்டுது? என் பாட்டை போட்டாதான் நான் வருவேன். மாசம் 4 மழை பொழியுமடி. நம்ம நாட்டாம பாதம் பட்டா நாட்டாமன்ட்டு வர நேரத்தை பாரு. நாட்டாம என் ரத்தம் கொதிக்குது, ஒரு வார்த்தை சொல்லுங்க. சீவிடுற சீவு சீவு பசுபதி. இனி யாராவது எதிர்த்து பேசினா அவங்களையும் சீவிடுவ சீவு. ஆமா ஆமா, நீ சீவனத்தை எல்லாரும் பார்த்தாங்களே, உள்ள வை. சரி பசுபதி, எனக்கு என்ன பஞ்சாயத்து? தாத்தாவும் பேரனும் பெரிய பஞ்சாயத்தோட வந்திருக்காங்கயா. தாத்தா பேரனா? வர சொல்லு வர சொல்லு. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். என்னப்பா உங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனையா? ஆமாங்க ஐயா, எனக்கு தலை மேல பிரச்சனை. ஆமா, உன் தலைய பார்த்தாலே தெரியுது. ஐயா, அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பிரச்சனை தான். என்னன்னா போன்ல சார்ஜே நிக்க மாட்டேங்குதான். ஆமா, இது உலக மகா பிரச்சனையாச்சே. இதுக்கு நான் தீர்ப்பு சொல்லணுமா? அது இல்லைங்க ஐயா, எப்ப பார்த்தாலும் போனுங்க ஐயமாவே இருந்தா எப்படிங்க ஐயா சார்ஜ் நிற்கும்? போனே இல்லாத நம்ம காலத்துலலாம் நம்ம பொழுது எப்படிங்க ஐயா வெடிஞ்சது? ஆமாப்பா ஆமாப்பா. சந்தோஷமா இருந்தோம்னு. ஆமாப்பா ஆமாப்பா. ஐயா, எங்க பொழுது எப்படி விடியும் தெரியுமா? அப்படி எப்படிப்பா விடியும்? Let's take a selfie.
சந்தோஷமா இருந்தோம். அதெல்லாம் ஒரு பொற்காலம் அப்பா. நாங்கள் மட்டும் என்ன ஃபோனை எடுத்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் இப்படிங்கிறதுக்குள்ள எங்களுக்கு பிடிச்ச பீஸா பர்கர் நூடுல்ஸ்னு வீடு தேடி கொண்டு வந்து தருவாங்க. நாங்கள்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவோம் தெரியுமா? ஆமா, இவங்க சாப்பிட்ற எல்லாமே உடம்புக்கு கெடுதல். இதுல இவங்க சாப்பிட்ற அழக பாருங்க. இதெல்லாம் இந்த காலத்து ட்ரெண்டிங் ஐயா. ஒரே வீட்டுக்கு வளர்ந்துட்டு ஃபோனோட தனித்தனியாக வாழ்கிறாங்க. இதுவா இப்போ ட்ரெண்டிங்கு? சாப்பிட்ற விஷயத்துல தான் இப்படின்னா உடம்பையாவது வளைச்சு ஓடி ஆடி விளையாடுறாங்களா? அதுவும் இல்லை. நம்ம காலத்துலலாம் நம்ம எப்படிங்கய்யா விளையாண்டோம்? ஆமாப்பா ஆமாப்பா. உங்க காலத்துல விளையாண்டதெல்லாம் ஒரு விளையாட்டா? நாங்க விளையாடுவோம் பாருங்க, அதுதான் விளையாட்டு. அப்படி என்னப்பா விளையாடுவீங்க? Robo-da, 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 zoom, zoom, robo-da, 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 zoom, zoom, robo-da, 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 boom, boom, robo-da, 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 zoom, zoom, robo-da, robo-da, robo-da. பாத்தீங்களாயா என்ன மாதிரி விளையாடுறாங்கன்னு? எதுக்கால யாராவது மனுஷ பையன் வந்தா கூட தெரியாது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த காலத்துல நம்ம அக்கம் பக்கம் சொந்தக்கார குழந்தைங்களோட விளையாண்டோம். ஆனா இப்போ ஊரு விட்டு ஊரு முகம் தெரியாம விளையாடுறாங்க. அது மட்டுமாப்பா, திடீர்னு ஓடுங்கிறாங்க, புடிங்கிறாங்க. நான் என்னமா ஏதோன்னு போய் பார்த்தா போனோட தனியா உட்காந்து காத்திட்டு இருக்காங்கப்பா. வெளியில போய் விளையாண்டாதான் உடம்பும் மனசும் திடமா இருக்கும். உங்க காலத்துல விளையாண்டது மாதிரி விளையாடணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? வெளியே போனா கையை உடைச்சுப்பேன் காலை உடைச்சுப்பேன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்றாங்க. நாங்க என்ன பண்ணட்டும்? விளையாட்டு மட்டும் இல்லைங்க ஐயா, இவங்க போன்லயே மூழ்கி இருக்கிறதுனால மனிதாபிமானமே இல்லாம போச்சு. அந்த காலத்துலலாம் யாராவது தெரியாம விழுந்தா கூட எல்லோரும் ஓடி போய் உதவி செய்வோம். ஆமாப்பா ஆமாப்பா. பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறாமலே
இந்த ஃபோனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றீங்களா? இதுக்கு நீங்க தாயா ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். தாத்தா என்னடானா ஃபோனே வேண்டாங்கிறாரு, பேர என்னடானா ஃபோனு தான் வாழ்க்கைங்கிறாரு. இப்போ இதுக்கு என்னங்கய்யா தீர்ப்பு சொல்ல போறீங்க? இப்ப சொல்றேன் பார் தீர்ப்பு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது. இந்த ஃபோன்னால எந்த பயனும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து கொரோனா சமயத்தில் கூட நம்ம எல்லாருக்கும் செல்ஃபோன் பயன்பட்டுச்சு. ஏன்னா ஆன்லைன் மூலமாக குழந்தைங்களாம் படித்தாங்க, பெரியவங்களாம் வேலை செஞ்சாங்க. அதனால இந்த ஃபோனை அடியோட வேணான்னு சொல்ல முடியாது. தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அது பக்கமே போகக்கூடாது. நம்ம எல்லாரும் பழைய மாதிரி பேசி சிரித்து நலமாக வாழணும். அப்போ தான் டிப்ரெஷன்லாம் வரவே வராது. நம்ம வந்து ஃபோன் ஆளலாம், ஃபோன் வந்து நம்மளும் ஆளக்கூடாது. புரிஞ்சுதா? இதுதான் என் தீர்ப்பு. இனிமேல் இந்த ஊர் தீர்ப்பை மீறவங்க இந்த ஊர் விட்டு ஒதுக்கி வைப்பேன். நாட்டாம என்ன தீர்ப்பை மாற்றணுமா? இல்லைங்கய்யா, இதாங்கய்யா சரியான தீர்ப்பு. ஆமாங்க ஐயா, இதுதான் சரியான தீர்ப்பு. இப்போ நம்ம எல்லாரும் நாட்டாமையோட ஒரு செல்ஃபி எடுப்போமா? பசுபதி நாட்டாம ஊன்னு சொல்லுங்க, ஒரு சீவிடுறேன்.